வணக்கம். மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது 18 வயது நிரம்பிய இளம் வாக்காளர்களை ஒரு மாதிரி அவர்களை கிண்டல் பண்ணுவதும், அவர்களை அறிவற்றவர்கள் என்று சொல்வதும், தற்குறி அப்படிலாம் சொல்வதையும் நாம் சமீப தேர்தல்களில் கேள்விப்படுறோம். குறிப்பாக எப்பொழுதெல்லாம் இந்த இளம் வாக்காளர்கள் இவர்களை குற்றம் சாட்டக்கூடிய நபர்களுடைய கருத்தோடு ஒத்து போகவில்லையோ அப்பொழுதெல்லாம் இதில் பொதுவாக இதை குற்றம் சுமத்துறவங்க எளிமையாக அவங்கள குற்றம் சாட்டிட்டு கடந்துடுறாங்க. இதில் மிகப்பெரிய விஷயத்தை கவனிக்கணும். இவங்க சும்மா வாக்கு அரசியலுக்கு வரலை, தேர்வு செய்ய வரலை. பள்ளிக்கூடத்திற்கு போய் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் படித்து ஆசிரியர்களுடைய போதனைகள், ஆசிரியர்கள் அதை எப்படி பாடம் எடுத்தாங்கங்கிறதெல்லாம் கவனித்து, செய்தித்தாள்களை வாசித்து, நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பார்த்து அதற்கு பிறகு தான் அவங்க வாக்கு அரசியலுக்கு வராங்க. அவர்களை நிராகரிப்பது மனித நேயமற்ற செயல். இப்போ இதில் 2 கோணங்கள் இருக்குது. ஒன்று, அவங்க தெளிவாக தான் இருக்காங்க, ஆனால் இவர்கள் அவர்களை மட்டம் தட்டுகிறார்கள். 2, ஒருவேளை அவர்களுடைய முடிவுகள் மனித உரிமைகளுக்கு எதிராக இருந்தால், அப்போது பாடத்திட்டத்தில் பிரச்சனையா, பாடத்திட்டத்தை பாடம் நடத்திய ஆசிரியர்கள் மீது பிரச்சனையாங்கிறத கவனிக்கணும். இதையெல்லாம் பேச வேண்டிய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர்களை அவர்கள் மனித உரிமைக்கு எதிராகவே இருக்கிற அவர்களுடைய முடிவுகள் இருந்தாலும் அவர்களை மட்டுமே குற்றம் சுமத்துவது சரியாகாது. ஆனால் இங்கே நாம் இந்த தேர்தல்களில் என்ன பார்க்குறோன்னா, என் விருப்பத்துக்கு உன் விருப்பம் ஒத்து போகுதுன்னா நீ பெரிய அறிவாளி, என் விருப்பத்தோடு உன்னோட விருப்பம் ஒத்து போகலைன்னா நான் உன்னை தற்குறி என்றோ, முட்டாள் என்றோ, அறிவற்றவள் என்றோ சொல்லுவேன். அப்படிங்கிறது பண்பற்ற செயல் என்பதை இந்த காணொளி மூலமாக சொல்ல விளைகிறேன். நன்றி, வணக்கம்.